சாத்தான்குளம் சம்பவத்தை போல தனது கணவர் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதியின் மனைவி வேதனை தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் ஈத்தங்காடு பகுதியில் குட்கா விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டு 9ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்ட சபரிவர்மன் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக சிறை அதிகாரிகள் கூறினர். சபரிவர்மன் சிறை அதிகாரிகளால் அடித்துக் கொல்லப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து நாகர்கோவில் ஆச்சாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அவரது உடலுக்கு நீதிபதி முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபரிவர்மன் மனைவி ஆனந்தவல்லி, சாத்தான்குளம் வழக்கை போல தனது கணவர் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அடுத்த சாத்தான்குளம் கேஸ் இந்த சபரிவர்மன் கேஸ். ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கில போடணும். அதுதான் புருஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்மா நிம்மதி, சாந்தி அடை. ஒரு ஹேண்டிகேப் பாவத்தை அடிச்சு, கைய உடைச்சு, உசுறு தடத்துல அடிச்சு எல்லாம் பண்ணிருக்கானுவோ. முதுகுல அடிச்சிருக்கானுவோ, கையில அடிச்சிருக்கானுவோ, முழங்கையில கோரை. இங்க ஃபுல்லா அந்த ஹேண்டிகேப் கையிலேயே நல்லா கண்ணி போய் இருக்கு பாத்துக்காங்க. இத நடவடிக்கை எடுக்கணும். நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் உடலில் 19 இடங்களில் காயம் இருந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நடந்த உடற்கூறாய்வில் கை, கால்கள், தலை, பின்கழுத்து, நெஞ்சு பகுதிகளில் காயம் இருந்ததும் வலது கையில் முறிவு ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. கை கால்களை கட்டி போட்டு தாக்கியதற்கான அடையாளமும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு 19 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஊனமுற்ற கை வலது கை, அந்த வலது கையிலேயே 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஃபோராம்ஸ், இந்த நீலு, இந்த ஷோல்டர் பட்ட இந்த இடத்துல 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. இடது கையை ஷோல்டர் கிட்ட உடைச்சிருக்காங்க. கீழே முட்டு 2, வலது கால் முட்டு 2ஐயும் உடைச்சிருக்காங்க. ஸ்கிராட்ச் இருக்குது. நெஞ்சு கிட்ட ஸ்கிராட்ச் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. தலையில அடிபட்டு இருக்குது. இவ்வளவு இடத்துலயும் அடிபட்டு இருக்குது. அவரை வீட்டில இருந்து கூட்டு போச்சுமே அவங்க ஒய்ஃபு, அவங்க அம்மா எல்லாருக்குமே தெளிவா தெரியும், எங்களுக்கும் தெரியும். அவர் நல்லபடியா தான் போனாரு. போய் இவங்க கூட்டு போன அப்புறம் தான் இவ்வளவு தூரத்துக்கு அவர் அடிபட்டு இருக்குது, இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்குது. இங்க அட்மிட் பண்ண சமயம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குதுன்னு சொல்லிலாம் அட்மிட் பண்ணல, வீட்டுல இன்ஃபார்மும் பண்ணல. டைரக்டா வீட்டுக்கு வந்தது அவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு. கடுமையான தாக்குதல் தலைப்பகுதியிலையும் இருதயம் பகுதியிலையும் இருக்குது. அதுபோக வலது கை எலும்புகள் உடைவாகவும் கால் எலும்புகள் உடைக்கப்பட்டதாகவும் இருக்குது. பிறப்புறுப்புலையும் அடிபட்டது. ஆனா அது கடுமையான காயம் மட்டும் இல்ல. ஆனா கடுமையான காயம் இருதய பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் இருக்கதாட்டம் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேக மரண வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. பிரிவு 103 மற்றும் 167 ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய நாகர்கோவில் சிறை தலைமை வார்டன் திருவிடை நம்பி, 2ஆம் நிலை காவலர்கள் சிவக்குமார் மற்றும் ஜெகன் ஆகிய 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் 3வரையும் சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி மத்திய சிறைச்சாலை எஸ்பி செந்தாமரை கண்ணன் உத்தரவிட்டுள்ளார்.